ஜெயலலிதா அம்மா வந்து திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்மதி கொடுத்தாங்க. MS விஸ்வநாதனுக்கு பெரிய பாராட்டு நடத்தினாங்க. திரைக்கலைஞர்களை தேடி தேடி சந்திச்சாங்க. அவர்களுக்கான உதவித்தொகையை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருமே ஜெயலலிதா அம்மையார் வந்து திரையுலகத்துக்கு அதாவது அரசியலுக்கு வந்த பிறகுதான் புதுமை பெண் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஜெயலலிதா அம்மா அரசியல் வருவதற்கு முன்பு படங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போதே அவங்க பெரிய புதுமை பெண் அப்படின்றதுக்கான ஒரு நிகழ்வு எங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புறேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. பாரதிராஜா வந்து முதல் வந்து கதை வந்து போயஸ் கார்டன்ல ஜெயலலிதா அம்மாவுக்கு போய் சொல்றாரு. அந்த கதை மிக அளவில் பிடிச்சி போச்சு. ஜெயலலிதா அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த கதையை எடுக்கலான்னு ப்ராசஸ் பண்ணி அதுக்கான வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப தயாரிப்பாளர்கள் சரியா வராம டிலே ஆகிறப்ப அதுக்குள்ளேயே அவருக்கு 16 வயதுல கிடைச்சிருச்சு. 16 வயதுல எடுக்க போயிட்டார். 16 வயதுல எடுத்து மிகப்பெரிய ஹிட் ஆகி அதுக்கப்புறம் அவர் ப்ராசஸ் அப்படியே வேற லெவல்ல போயிட்டு இருக்கப்ப அந்த புதுமை பெண் கதையை திருப்பி எடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப மறுபடியும் வந்து அந்த கதையை கையில் எடுக்கிறாங்க. எந்த ஏவிஎம் நிறுவனம் வந்து பாரதிராஜா வெளியே துரத்தியதோ அதே ஏவிஎம் நிறுவனம் பாரதிராஜாவை கூப்பிட்டு எங்களுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப பாரதிராஜா ஒரு கதை சொல்றார். அந்த கதை தான் ஜெயலலிதா அம்மாவுக்காக சொல்லப்பட்டு ஜெயலலிதா அம்மா ஓகே செய்யப்பட்டு ஜெயலலிதா அம்மாவால் டைட்டில் வைக்கப்பட்ட புதுமை பெண் அப்படின்ற படம். அப்புறம் அன்னைக்கு தேதி ஜெயலலிதா அம்மா அரசியல் மேலோங்கி வந்ததுனால ரேவதி அவர்கள் அந்த படத்தில் நடிச்சாங்க புதுமை பெண். அந்த ரோல் வந்து அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையால் நடிக்கப்பட வேண்டிய ரோல்.